ஹாய் குட்டீஸ். பாட்டி உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். ஒரு ஊரில் ராமு ஸ்ரீதர்னு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. 2 பேருமே ரொம்ப நல்லா படிப்பாங்க, நல்ல மார்க் வாங்குவாங்க. அதில் ராமு நல்ல வசதியான குடும்பத்து பையன். அவங்க வீட்டில் அவன் ஒரே பையன். எப்பவும் ஹாப்பியாக சிரிச்சிட்டே இருப்பான். எல்லார் கூடவும் ரொம்ப பிரியமாகவும் இருப்பான். அவங்க அப்பா ஃபாரினில் இருக்கிறதுனால அவன் அடிக்கடி புதுசாக ஏதாவது பேகு, பென்சில் பவுச், வாட்ச் இப்படி வெளிநாட்டு பொருட்களை யூஸ் பண்ணுவான். இதை பார்க்கும்போதெல்லாம் ஸ்ரீதருக்கு நமக்கு இதெல்லாம் கிடைக்கலையே அப்படின்னு ரொம்ப ஏக்கமாக இருக்கும். ஸ்ரீதரோட அப்பா ஒரு பஸ் டிரைவர். அவனுக்கு ஒரு அண்ணா 2 தங்கச்சியும் இருந்தாங்க. அவங்க அப்பா இவன் ரொம்ப நல்லா படிக்கிறான்னு இந்த பெரிய ப்ரைவேட் ஸ்கூலில் கஷ்டப்பட்டு நிறைய ஃபீஸ் கட்டி படிக்க வச்சிட்ருக்காரு. அவங்க அண்ணா தங்கச்சிங்கெல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க. ஸ்ரீதருக்கு அவங்க வீட்டு வறுமையான சூழ்நிலையை நினச்சி ஒரே கவலையாக இருக்கும். அதனால் பெரும்பாலும் கோபமாக சிடுசிடுன்னு தான் இருப்பான். ஸ்கூல்லையும் சரி வீட்லேயும் சரி எல்லார் கூடவும் அடிக்கடி சண்டை போடுவான். ஒரு நாள் ஸ்கூலில் ஒரு பையன் இவனோட பேகை டேபிளில் இருந்து தெரியாமல் கீழே தள்ளிடுறான். உடனே ஸ்ரீதருக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. உனக்கு பணம் இருக்குன்னு அவ்வளோ திமிரா அப்படின்னு கேட்டு அவனை அடிச்சிடுறான். அந்த பையன் பிரின்ஸிபல் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுறான். பிரின்ஸிபல் ஸ்ரீதரை கூப்பிட்டு நாளைக்கே உங்கள் அப்பாவை என்னை பார்க்க சொல்லு அப்படின்னு சொல்லிடுறாரு. அவன் வீட்டுக்கு அவங்க அப்பா கிட்ட சொன்னதும் அவங்க அப்பா இது ரொம்ப தப்பு ஸ்ரீதர், இப்படி மற்ற பசங்களெல்லாம் அடிக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. எல்லாம் நீ இவ்வளவு கம்மியாக சம்பாதிக்கிறதுனால தான் எல்லாரும் என்னை கேவலமாக பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி ஸ்ரீதர் கத்துறான். உடனே அவங்க அப்பா, நம்ம உழைச்சி சாப்பிட்றோம், வசதி இல்லாமல் இருக்கிறதுல என்ன கேவலம் இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. பதில் சொல்லாமல் ஸ்ரீதர் கோபமாக போயிடுறான். அவங்க அப்பா அடுத்த நாள் ஸ்கூலில் போய் பிரின்ஸிபலை பார்த்து இவன் பண்ணதுக்கு மன்னிப்பு கேட்டுட்டு இனிமேல் அப்படி பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டுக்கு வர்றாரு. ஸ்ரீதரோட அப்பாவும் அம்மாவும் இப்படியே போனால் இவன் லைஃபே வீணாக போயிடுமே அப்படின்னு சொல்லி அவனை நினச்சி ரொம்ப கவலைப்படுறாங்க. ஸ்ரீதரோட அப்பா அவன் ஃப்ரெண்டு ராமுக்கிட்ட, நீ கொஞ்சம் அவன்கிட்ட பேசுப்பா, வர வர அவன் ரொம்ப கோவப்படுறான் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த ஞாயிற்றுக்கிழமை ராமு ஸ்ரீதரை அவன் வீட்டுக்கு கூப்பிடுறான். அன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் ஸ்ரீதர் அவன் வீட்டுக்கு போகிறான். நல்ல பெரிய வீடு, ஒரு சமயக்காரம்மா மட்டும்தான் இங்கே இருக்காங்க. அவங்க சமைச்சு வச்சுருந்ததை 2 பேரும் சாப்பிட்டாங்க. உங்கள் வீட்டில் எல்லோரும் எங்கே அப்படின்னு ஸ்ரீதர் கேட்குறான். எங்கள் வீட்டில் யாரும் இல்லைடா, நான் பிறந்ததுமே எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. எங்கள் அப்பா துபாயில் ஒர்க் பண்ணுறாரு, வருஷம் ஒரு தரம் தான் வருவார். இங்கே என்னை இந்த அம்மா தான் பார்த்துக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறான். சொல்லும் போதே அவன் கண்ணு கலங்கிடுது. உடனே ஸ்ரீதர், இப்படி தனியாக இருக்க உனக்கு கஷ்டமாக இல்லையாடா அப்படின்னு கேட்குறான். ரொம்ப கஷ்டம்தான், ஆனால் என்ன பண்ணுறது, எல்லாருக்குமே எல்லாம் கிடைக்காது. நம்ம நிலைமையை புரிஞ்சு நடந்துக்கணும் இல்லையா? எங்கள் அப்பா எனக்காக தான் தனியாக இங்கே கஷ்டப்படுறாரு. நான் வருத்தப்படுறேன்னு தெரிஞ்சால் அவரும் வருத்தப்படுவார். அதனால தான் நான் எப்போவுமே சிரிச்சிட்டே இருக்க ட்ரை பண்ணுறேன். பணம் காசு நினச்சதெல்லாம் கிடைக்கிறது, இதில் இல்லைடா சந்தோஷம், நம்ம மனசில் தான் இருக்குது. நம்மக்கிட்ட இல்லாத யோசிச்சிட்டே இருந்தோன்னா நம்மக்கிட்ட இருக்கிற சந்தோஷத்தை தொலைச்சிடுவோம். நம்மக்கிட்ட என்ன இருக்கோ, நமக்கு என்ன மாதிரி லைஃப் கிடைச்சிருக்கோ அதில் எப்படி ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்லி நம்ம யோசிக்கணும் அப்படின்னு ராமு சொல்கிறான். அப்போ தான் ஸ்ரீதருக்கு அவன் செஞ்சிட்ருக்கிற தப்பு புரியுது. சரிடா, நான் வீட்டுக்கு போகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி அவங்க அப்பா அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்குறான். அதுக்கப்புறம் அவன் எப்பவும் ரொம்ப ஹாப்பியாக இருக்க ஆரம்பிச்சிடுறான். அவங்க அப்பா அம்மாவுக்கும் அவன் மாறினதில் ரொம்ப சந்தோஷம். குட்டீஸ், கஷ்டங்களே இல்லாத வாழ்க்கை யாருக்குமே இல்லை. சிலருடைய கஷ்டங்கள் வெளியில் தெரியும், பலருடைய கஷ்டங்கள் வெளியில் தெரியாது. இதைத்தான் அந்த காலத்தில் வீட்டுக்கு வீடு வாசப்படி அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. நாம் எந்த நிலமையில் இருந்தாலும் எப்போவும் யார் கூடவும் நம்மளை கம்பேர் பண்ணிக்கக்கூடாது. நமக்கு கிடைச்சிருக்கிறதுல
நம்ம எப்படி நம்ம லைஃப்பை சந்தோஷமாக அமைச்சிக்கலான்னு யோசிக்கணும். நம்ம முகத்தில் எப்போவும் மாறாத சிரிப்போடு இருந்தோம்னாலே நம்மளோட பாதி கவலை காணாமல் போயிடும். ரொம்ப விலை உயர்ந்த ட்ரெஸ்ஸு, ஜுவல்ஸு இதெல்லாம் தர முடியாத அழகை நம்ம நிஜமாக மனசார சிரிக்கிற ஒரு சிரிப்பு நமக்கு தருங்கிறது உங்களுக்கு தெரியுமா? ட்ரை பண்ணி பாருங்கள். கரெக்ட், அப்படி தான். இந்த ஸ்மைலோட இப்போ பை சொல்லிக்கலாம். அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, சரியா? இன்னொரு நாள் இன்னொரு கதையோட பாட்டி உங்களை சந்திக்கிறேன். பாய்.